அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதம் ஃபாண்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த மருதம் ஃபாண்ட்டை எப்படி உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் உங்களுக்கு தமிழ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சது அப்படின்னா ஸோ NHM ரைட்டர் வழியாக அதை எப்படி பயன்படுத்துறது, ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு விஷயத்தையும் கற்றுக்க போகிறோம். கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை தமிழ் டைப்ரைட்டிங் தெரியலை அப்படின்னா நீங்கள் கூகுள் இன்புட் டூல்ஸில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வேர்டில் கொண்டு வந்துட்டு அதை மருதம் ஃபாண்ட்டுக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் விரிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மருதம் ஃபாண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதலுக்கு என்ன செய்யணும்னா, ஸோ ramakayalcomputereducation.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. இந்த லிங்க் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் அதோடைய ஹோம் பேஜ். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் கிளிக்கர் டு டவுன்லோட் தமிழ் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இதில் மருதம் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் டவுன்லோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மொதல் ஸ்டேஜ். அதுக்கப்புறமா இந்த மருதம் வந்திருக்கு இல்லையா, TTF அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா, இதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் அந்த சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். ரீப்ளேஸ் பண்ணவா அப்படின்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ் அப்படின்னு கொடுங்க. இல்லை ஏற்கனவே இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனதை செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ முதல்ல இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட் பேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே நோட் பேட் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி முதல்ல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அந்த ஃபாண்ட் அப்படிங்கிற இடத்துல போய்ட்டு என்ன செய்யணும், நீங்கள் TAU அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். TAU மருதம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ மருதம் அப்படின்னு டைப் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும். ஸோ மருதம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன செய்யுங்க, ஓகே அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மருதம் ஃபாண்ட் அங்கே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம எப்படி NHM அந்த ரைட்டரை நம்ம எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ NHM ரைட்டர் ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தமிழ் டைப்ரைட்டிங் தெரியும் அப்படின்னா ஸோ அந்த ஸ்டைலில் டைப் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த யூனிகோட் தமிழ் இந்த தமிழில் அடிக்கணுன்னாலே நம்ம அந்த தமிழ் டைப்ரைட்டிங் ஸ்டைலில் கொண்டு வரணும். அதுக்கு தான் NHM ரைட்டர் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை முதல்ல இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த வெப்சைட்லேயே என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த லிங்க்லேயே நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த இடத்துல NHM ரைட்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். NHM ரைட்டர் டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே NHM ரைட்டர் 2.9 அப்படின்னு வருது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் என்ன செய்யணும், இந்த நம்பர் மாறும். அப்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு நான் கொடுத்துருப்பேன். அதை டேரெக்டாகவே கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பப்போ என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டேரெக்டாக என்ன செய்யுது, இந்த ஜிப் ஃபைல் உங்களுக்கு என்ன செஞ்சிருது, டவுன்லோட் ஆகிடும். ஸோ NHM ரைட்டர் 2.9 அப்படின்னு சொல்லி டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி பார்த்ததுனால உங்களுக்கு நிறையா நம்பர்ஸ் காட்டுது. அந்த ஜிப்பையில் என்ன செய்யணும், நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஸோ அப்போ என்ன செய்யணும், நம்ம ஒரு லொக்கேஷனில் போய் என்ன செய்யணும், அதை நம்ம ஸ்டோர் பண்ணணும். நான் எக்ஸ்ட்ராக்ட் 2 அப்படின்னு கொடுத்துட்டு நான் D கோலனில் என்ன செய்கிறேன், நான் D அப்படிங்கிற இந்த லொக்கேஷனில் நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் என்ன செய்கிறேன், நான் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, அந்த D கோலனில் என்ன செய்யணும், அந்த ஃபோல்டர் உங்களுக்கு வந்துடும். இந்த NHM ரைட்டர் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் உங்களுக்கு என்ன செஞ்சிருது, உள்ளே வந்துடுது. ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டிருக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா வியூவில் போயிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் அது தெரியும். அப்படி இல்லைன்னா லிஸ்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் NHM ரைட்டர் அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள். NHM ரைட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை என்ன செய்யணும், நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஓப்பன் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல் சிம்பிள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பெல் சிம்பிள் நீங்கள் இந்த இடத்துல வந்த உடனே நீங்கள் என்ன செய்யணும், ஜஸ்ட் இதை ஃபஸ்ட் டைம் வரும்போது என்ன செய்யணும், நிறைய காட்டும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்ன செய்யணும், ஒரு தடவை டபுள் கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி F3 F4 அப்படின்னு சொல்லி தான் காட்டும். ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல யூஸ் அல்ட் கீ அப்படின்னு கொடுக்கணும்.
யூஸ் அல்ட் கீ. என்ன செய்கிறோம், பெல் சிம்பிளில் ரைட் கிளிக் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரீன் வருது. இதில் வந்து யூஸ் அல்ட் கீ அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு முதல்ல எல்லா டிக்கையும் முதல்ல எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எனக்கு வந்து டைப் ரைட்டிங் மாடல் அந்த ஸ்டைலில் எனக்கு டைப் பண்ண தெரியும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஓல்டு டைப்ரைட்டர் டு யூனிகோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும். ஓல்டு டைப்ரைட்டர் டு யூனிகோட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கீயை வந்து நீங்கள் அசைன் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா Alt 3 அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு கீயை வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உதாரணத்துக்கு Alt 3 அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். ஒருவேளை எனக்கு வந்து வேறு டைப் ஆஃப் கீபோர்ட் பாமினி டைப் பண்ண தெரியும், எனக்கு பாமினியில் தான் எனக்கு டைப் பண்ண முடியும், எனக்கு வந்து இந்த ஃபாண்ட்லாம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ பாமினிலேருந்து யூனிகோடாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இன்னொரு கீயை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். Alt 4 அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது Alt 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ Alt 1 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு யூனிகோடில் தான் டைப் ஆகும். யூனிகோட்னா என்னது, தமிழ். இன்றைக்கி கவர்மெண்ட்டில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தமிழ் ஃபாண்ட் தான் டைப் ஆகும். பட் நீங்கள் பாமினி ஸ்டைலே நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இதோடைய மீனிங். ஸோ அப்போ பாமினி கீபோர்ட் ஸ்டைலில் நீங்கள் தமிழில் டைப் பண்ணுறது, இது வந்து டைப்ரைட்டிங் மாடலில் நீங்கள் டேரெக்டாக டைப். நான் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஒருவேளை எனக்கு வானவில் ஔவையார் தெரியும் அப்படின்னா, ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்குமான்னு பார்த்தா இதில் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்போ அதுக்கும் வழி இருக்குது, அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போதைக்கு பாமினி டு யூனிகோடு, ஓல்டு டைப்ரைட்டர் கீபோர்ட் ஃபார்மேட் டு யூனிகோடு, ஸோ 2 கீயை நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு உடனே என்ன செய்யும், அப்ளிகேஷன் வில் ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லி வரும். ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுங்க. ஸோ இதுதான் வந்து முதல் செய்ய வேண்டிய ஸ்டெப்பு. நீங்கள் அப்படி செட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி இங்கே வரும்போது என்ன ஆகும்னா, இங்கே வந்து Alt 1 Alt 3 அப்படிங்கிற 2 கீயுமே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் இப்போ நோட் பேடில் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபார்மேட்டில் ஃபாண்ட்டில் போயிட்டு நம்ம வந்து முதல்ல என்ன செய்யணும், மருதம் அப்படிங்கிற அந்த TAU அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். ஸோ அதில் மருதம் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், நம்ம என்ன கீ அசைன் பண்ணியிருக்கிறோம், Alt 3 அப்படின்னு முதல்ல அசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் Alt 3ங்கிறத கீபோர்டில் நீங்கள் ஒரு தடவை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை வரலைனாலும் இன்னொரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து டைப்ரைட்டிங் மாடல்லையே நான் வந்து டைப் பண்ணியிருக்கிறேன். இதே வந்து பாமினி ஸ்டைலில் வேணும்னா நீங்கள் Alt 1 அப்படின்னு கொடுக்கணும். இப்போ Alt 1 தான் நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம், செட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ Alt 1 அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ அதே இதை வந்து நீங்கள் பாமினி ஸ்டைல்லையும் நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். பட் என்னென்னா உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ இம்மு போடுறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ கே அப்படின்னு போட்டுட்டு இந்த செமிகோலன் இருக்கு இல்லையா, அந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் தான் வரும். ஆனால் டைப்ரைட்டிங் மாடலில் டைப் பண்ணும்போது ஸோ இங்கே பாருங்கள் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் டேரெக்டாக என்ன செய்யலாம், நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ Alt 3ங்கிறத நீங்கள் மாற்றிட்டு டைப் பண்ணணும். ஸோ Alt 3 அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இப்போ பாருங்கள் இது எப்படின்னா, நீங்கள் இந்த செமிகோலன் வச்சுட்டு கே டைப் பண்ணணும். அதுதான் இதுக்குள்ளே வித்தியாசம். நல்லா கவனமாக ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைலில் தேவையோ அந்த இதை நீங்கள் இதிலேயே மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சது Alt 3 மெத்தடில் டைப் பண்ண முடியுங்கிறதுனால நான் Alt 3 யூஸ் பண்ணிக்கிறேன். இதே இது நீங்கள் வேர்டில் டைப் பண்ணுறதா இருந்தால் வின்பேர்டு அப்படின்னு டைப் பண்ணுறோம். வேர்டை நான் என்ன செய்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே அதே மாதிரி TAU மருதம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு Alt 3ங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள், வரல அப்படின்னா இன்னொரு தடவை Alt 3ன்னு கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் அப்படியும் ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுக்கணும். முதல்ல எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி அகெயின் அந்த ஃபோல்டரில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்ன செய்யணும், திருப்பி ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன செய்யும், திருப்பி இந்த பெல் சிம்பிள் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும், அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். Alt 3ங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஒர்க் ஆகிடுச்சு. இதுதான் வந்து சிம்பிளான வழி. ஒருவேளை எனக்கு வந்து டைப்ரைட்டிங் மாடலும் தெரியாது, பாமினி ஃபாண்ட்டும் தெரியாது, ஆனால் எனக்கு வந்து தமிழில் ஒரு லெட்டர் டைப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் என்ன இருக்குது அப்படின்னா, கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கு போகும். ட்ரை கூகுள் இன்புட் டூல்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி காட்டும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி வரும். இதில் ட்ரை இட் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். ஒரு வேளை ஹோம் பேஜுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை இட் அவுட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ட்ரை இட் அவுட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன செய்யணும், நீங்கள் இங்கிலீஷ்க்கு பதிலாக இங்கே என்ன செய்யணும், தமிழ் அப்படின்னு மாற்றிக்கோங்க. தமிழ் அப்படின்னு மாற்றின உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் இப்போ VANAKKA வணக்கம் அப்படிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், வணக்கம் அப்படின்னு வந்துடும். இந்த அப்போ ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, நீங்கள் டேரெக்டாகவே இதை என்ன செஞ்சுக்கலாம், காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வேர்டில் தூக்கி நீங்கள் இப்படி போட்டுக்கலாம்.
பட் என்ன பெனிஃபிட்னா அது மருதம் ஃபாண்ட்லேயே தான் அது வரும். அதுதான் இதோடைய பெரிய அட்வான்டேஜ். இல்லை சார் எனக்கு இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ண வேண்டியிருக்கு, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். என்ன செய்யணும்னா ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெல்கம் ஸ்பேஸ், திருப்பி ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் வழக்கம் போல் பழைய மாடலுக்கு அடிச்சிக்கலாம். ஸோ இப்போ தமிழ் இங்கிலீஷும் மாற்றி என்ன செஞ்சுக்க முடியும், இதில் வந்து டைப் பண்ணிக்க முடியும். ஸோ கவனமாக பாருங்கள். இதிலே வந்து டைப் ரைட்டிங் மாடலும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இந்த தமிழ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி எழுதிக்க முடியும். இப்போ எழுதியே நீங்கள் எதை செஞ்சுக்க முடியும். நீங்கள் இப்படி கொடுத்தீங்கனால என்ன பண்ணும், அது வந்து தமிழில் மாறிடும். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு என்ட்ரு இந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா கிளிக் த கேண்டிடேட். ஒரு நிமிஷம், அதாவது 2 தடவை இதை கிளிக் பண்ணுங்கள். 2 தடவை கிளிக் பண்ணிங்கனாலே உள்ளே வந்துடுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ இது இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால் இதுதான் பெட்டர். ஸோ அப்போ தமிழ் டைப் ரைட்டிங் தெரியாதவங்க கூட என்ன செஞ்சுக்க முடியும், டேரெக்டாக இதை டைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் டேரெக்டாகவே என்ன செஞ்சுக்க முடியும், பேஸ்ட் பண்ணிவிட்டு. ஒருவேளை ஃபாண்ட் சரியாக வரலன்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே போய் டைப் பண்ண முடியல. காரணம் என்னென்னா நீங்கள் தமிழ் டைப்பில் இருக்கிறதுனால அல்ட் சொல்ல மறந்துட்டேன். இன்கேஸ் நீங்கள் இப்போ இதில் டைப் பண்ணிகிட்டே வரீங்க, இப்போ உதாரணத்துக்கு அல்ட் 3 கொடுத்துட்டு இப்படி டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கிலீஷில் டைப் பண்ணணும் அப்படின்னா அல்ட் 0 அப்படின்னு கொடுக்கணும். அல்ட் 0 கீபோர்டில் அல்ட்டு மேலே வந்து 0 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி இங்கிலீஷில் வர ஆரம்பிச்சிடும். அகைன் தமிழில் வேணும்னா அல்ட் என்ன செய்யணும், 3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ இங்கே ஜென்ரேட் பண்ணுற இதையும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வேறு ஃபாண்ட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து இப்போ நான் அல்ட் 0 கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு இப்படி இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்டைலில் வரும். நீங்கள் வந்து காப்பி பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே மருதம் அப்படின்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா மருதம் ஃபாண்ட்டுக்கு மாறிடும். ஸோ இதுதாங்க ரொம்ப எளிமையாக விஷயம். தமிழ் டைப் ரைட்டிங் தெரியாதவங்க கூட ஈஸியாக என்ன செஞ்சுக்க முடியும். நீங்கள் ஒரு லெட்டர் அவசரமாக டைப் பண்ணோன்னா இந்த கூகுள் இன்புட் டூல்ஸ் வழியாகவும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் வந்து இன்றைக்கி என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, எப்படி மருதம் ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறது, NHM ரைட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதில் எப்படி செட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம கூகுள் இன்புட் டூல்ஸ் வழியாகவும் நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க, மருதம் ஃபாண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடிக்கடி வரணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இது மட்டும் இல்லாமல் நிறைய HTML, அதாவது வெப்சைட் டிசைன் பண்ணுற விஷயங்கள், வெப்சைட் எப்படி உருவாக்குறது, அப்புறம் பைத்தான் லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜை அடுத்தடுத்து நான் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ அதனால் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.